ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று முருகனுக்குரிய செவ்வாய்க்கிழமையும் சஷ்டியும் இணைந்து வந்துள்ளது. மிக விசேஷமானது. இந்த நன்னாளில் முருகப்பெருமானை, வள்ளி மணாளனை, வெற்றி வேலனை வணங்கி சுப்பிரமணிய அஷ்டகம் என்னும் சுப்பிரமணிய கராவலம்ப ஸ்தோத்திரம் பாராயணம் செய்யலாம். இது மிகவும் சக்தி வாய்ந்ததொரு ஸ்தோத்திரம். இதை சொல்வதால் ஒருவர் அவரது நிகழ்காலம் மற்றும் பூர்வ ஜென்ம பாபங்களிலிருந்து விடுபட முடியும் அப்படின்னு இதோட பலஸ்ருதி சொல்கிறது. ஜனவரி மாதம் பிறந்து வரும் முதல் சஷ்டி முருகப்பெருமானை நோக்கி இரு கரம் உயர்த்தி சுப்பிரமணிய அஷ்டகம் என்னும் சுப்பிரமணிய கராவலம்ப ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்வோம். அஷ்டகம் என்றாலே நமது கஷ்டங்களை தீர்த்து வைக்கக்கூடியது. கராவலம்பம் என்றால் நாம் அவனை நோக்கி இரு கரம் உயர்த்தினால் அவர் நமது கரங்களை பிடித்து நமது கஷ்டங்களிலிருந்து நம்மை காத்து மீட்டு ரட்சிப்பார். அதனால் இந்த அற்புதமான செவ்வாய்க்கிழமை கூடிய இந்த சஷ்டி திதியில் முருகப்பெருமானை உளமாற நினைத்து இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லி கை உயர்த்த அனைத்து கஷ்டங்களும் விலகிடும். செவ்வாய் தோஷம் மற்றும் பிற கிரக தோஷங்களால் வரும் பாதிப்புகள் படிப்படியாக குறைய தொடங்கும். திருமண தடை விலகும். குழந்தை பேறு உண்டாகும். ஆரோக்கியம் மேம்படும். நிலம் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் கடன் பிரச்சனைகள் உள்ளோரும் இந்த அஷ்டகத்தை சொல்ல விரைவில் நற்பலன்கள் கிடைத்திடும். இது உங்களையும் உங்கள் குடும்பத்திற்கும் வெளியே இருந்து ஒரு பாதுகாக்கும் ஒரு கவச்சமாக இருக்கும். இந்த செவ்வாயும் சஷ்டியும் இணைந்த இந்த தினத்தில் முருகப்பெருமானை வணங்க எதிர்ப்புகளை ஒழிப்பான் வேலவன். இன்னல்களிலிருந்து காத்தருள்வான். தொழிலில் அபிவிருத்தியை ஏற்படுத்தி தருவான் அழகு முருகன். இந்த அஷ்டகத்தை இந்த நன்னாளில் சொல்வதால் பல ஜென்ம பாபங்களும் ஒரு நொடியில் அழிந்துவிடும் அப்படின்னு இந்த ஸ்தோத்திரத்துடைய பலஸ்ருதியும் சொல்கிறது. அன்றாட வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரும், அதாவது A to Z பிரச்சனைகளுக்கு தீர்வாக உள்ளது இந்த முருகப்பெருமானின் சுப்பிரமணிய கராவலம்பம் எனும் அஷ்டக ஸ்தோத்திரம். இதை இந்த நன்னாளில் நாம் அனைவரும் தவறாமல் ஒருமுறை பாராயணம் செய்து பலன் பெற்றிடுவோம். அத்துடன் இன்று இயற்பகை நாயனார் குரு பூஜை. அதனால் ஸ்தோத்திரம் பாராயணம் செய்து பின் நாயனார் சரித்தம் கேட்டு குருவருளும் திருவருளும் ஒரு சேர பெற்றிடுவோம். இப்போது ஸ்தோத்திரம் பாராயணம் செய்யலாம். ஸ்ரீ சுப்பிரமணிய அஷ்டகம் அथवा ஸ்ரீ சுப்பிரமணிய கராவலம்ப ஸ்தோத்திரம். हे स्वामीनाथ करुणाकर दीन बन्धो श्री पार्वतीश मुख पंकज पद्म बन्धो श्रीशादिदेव गण पूजित पाद पद्म वल्लीशनाथ मम देहि करावलम्बम् देवादिदेव सुत देवगणादिनाथ देवेन्द्र वन्द्य मृदु पंकज मंजुपाद देवर्षि नारद मुनीन्द्र सुगीत कीर्ते वल्लीशनाथ मम देहि करावलम्बम् नित्यान्नदान निरताकिल रोगहारिन् भाग्यप्रदान परिपूरित भक्त काम श्रुत्यागम प्रणव वाच्य निज स्वरूप वल्लीशनाथ मम देहि करावलम्बम् क्रौञ्चासुरेन्द्र परिकण्डन शक्तिशूल चापादिशस्त्र परिमण्डित दिव्यपाणि श्रीकुण्डलीशधर तुण्ड शिकीन्द्र वाह वल्लीशनाथ मम देहि करावलम्बम् देवादिदेवरत मण्डल मध्य वेद्य देवेन्द्र पीठनकरं दृढचापहस्तम् शूरं निहत्य सुरकोटिभिरीड्यमान वल्लीशनाथ मम देहि करावलम्बम् हारादिरत्नमणियुक्त किरीटहार केयूरकुण्डल लसत्कवचाभिरामम् हे वीरतारक जयामर वृन्दवन्द्य वल्लीशनाथ मम देहि करावलम्बम् पञ्चाक्षरादिमनुमन्त्रितगाङ्गतोयैः पञ्चामृतैः प्रमुदितेन्द्रमुखैर्मुनीन्द्रैः पट्टाभिषिक्त हरियुक्त परासनाथ
வல்லீஷநாத மம தேஹி கராவலம்பம் ஸ்ரீகார்த்திகேய கருணாமிருத பூர்ண திருஷ்ட்யா காமாதிரோக கலுஷீகிருத துஷ்ட சித்தம் சிக்த்வா துமாமவ கலாதர காந்தி காந்தியா வல்லீஷநாத மம தேஹி கராவலம்பம். சுப்ரமண்யாஷ்டகம் புண்ணியம் ஏ படந்தி த்விஜோத்தமாஹ தே சர்வே முக்திமாயாந்தி சுப்ரமண்ய பிரசாததக. சுப்ரமண்யாஷ்டகமிதம் ப்ராதருத்தாய யः படேத் கோட்டி ஜன்ம கிருதம் பாபம் தத்க்ஷணாதேவ நஷ்யதி. இதி ஸ்ரீ சுப்ரமண்யாஷ்டகம் அथवा ஸ்ரீ சுப்ரமண்ய கராவலம்ப ஸ்தோத்திரம் சம்பூர்ணம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. இன்று மார்கழி மாதம் உத்திர நட்சத்திரம் இயற்பகை நாயனார் குரு பூஜை. 63 நாயன்மார்களில் ஒருவர் இயற்பகை நாயனார். சிவபெருமான் மீது மாளாத பக்தி கொண்டவர். சிவனடியார்கள் எது கேட்டாலும் இல்லை என்று கூறாமல் தன்னிடம் இருக்கும் அனைத்தையும் கொடுக்கும் அளவுக்கு சிவபெருமானின் சிறந்த அடியவராக திகழ்ந்தார் இந்த இயற்பகை நாயனார். சிவனடியார்கள் வேண்டியதை மட்டுமல்லாமல் அவர்கள் மனதில் நினைத்ததையும் அவர்கள் மனம் மகிழும் வண்ணம் கொடுக்கக்கூடிய அளவில்லாத பக்தி கொண்டவர் இந்த நாயனார். இயற்கைக்கு மாறாக வாழ்ந்ததால் இவரை அனைவரும் இயற்பகை நாயனார், இயற்கைக்கு பகையானவர் இயற்பகை நாயனார் என்று அழைத்தனர். அதனாலேயே சுந்தரர் திருத்தொண்ட தொகையில் இல்லையே எனாத இயற்பகைக்கும் அடியேன் என்று போற்றுகிறார். இல்லை எனாது எதையும் அளித்தவர், தனது இல்வாழ்க்கை துணையையும் உள்ளன்போடு அளிக்கச் செய்து மகிழ்ந்த நாயனார். அதனால் இயற்பகை நாயனார் என்று அழைக்கப்பட்டார். இந்த இயற்பகை நாயனார் சோழ நாட்டில் காவிரி பூம்பட்டணத்தில் வணிக மரபில் பிறந்தவர். அவர் தம் வணிக திறமையால் பெரும் செல்வ செழிப்புடன் வாழ்ந்து வந்தார். சிறு வயது முதலே சிவபெருமான் மீதும் சிவன் அடியார்கள் மீதும் அளவு கடந்த அன்பு கொண்டிருந்தார். அதனால் சிவனடியார்களுக்கு வேண்டியவற்றை எல்லாம் கொடுப்பதையும் தலை சிறந்த அறமாக கருதி வாழ்ந்து வந்தார். இந்த இயற்பகை நாயனாரின் பெருமையை உலகுக்கு உணர்த்த நினைத்தார் சிவபெருமான். அதனால் தானே சிவனடியார் வேடம் பூண்டு இயற்பகையாரின் வீட்டிற்கு முன்பு வந்தார். சிவபெருமானே தனது வீடு தேடி வந்திருக்கிறார் என்பதை அறியாதவர் சிவன் அடியார் என்று நினைத்து அவரை பார்த்து ஆனந்தத்தோடு அவரை வரவேற்று உபசரித்தார். சிவனடியாரும் இயற்பகையாரை பார்த்து, உன்னிடத்தில் வரும் சிவனடியார்கள் அனைவருக்குமே அவர்கள் விரும்பி கேட்பதையெல்லாம் மறுக்காமல் கொடுப்பதாக நான் அறிந்தேன். அதனாலேயே நான் வந்துள்ளேன். யாம் விரும்பும் ஒன்றை உம்மிடமிருந்து பெற்று போகலாம் என்றே வந்தேன் அப்படின்னு சொன்னார். சிவனடியார் வேடத்தில் வந்த சிவபெருமான் அதற்கு நாயனாரும், ஐயனே, எதுவாக இருந்தாலும் தயங்காமல் கேளுங்கள். என்னிடம் இருக்கும் பொருள் எதுவுமே எனக்கு சொந்தமானதில்லை. எல்லாமே அந்த ஈசன் தந்தது. ஆகையால் இதை நான் அவரது அடியவர்களுக்கே கொடுத்து ஆனந்தம் கொள்கிறேன். உங்களுடைய தேவையை நீங்கள் தெரிவியுங்கள், நான் கொடுக்கிறேன்னு சொல்கிறார் நாயனார். உடனே சிவனடியார் ரூபத்தில் வந்த சிவபெருமான், இயற்பகையாரே, எமக்கு படிவிடை செய்ய உமது மனைவியை தாரும். உமது மனைவியை அழைத்து போகவே நான் இங்கு வந்தேன்னு சொல்றார். இயற்பகை நாயனாருக்கு முன்னை விட மகிழ்ச்சி. தாங்கள் என்னிடம் உள்ள பொருளையே தானே வேண்டி வந்தீர்கள், இது எனது புண்ணிய பயன் என்று கூறி தனது மனைவியை பார்த்தார். இயற்பகை நாயனாரின் மனைவியாரும் கணவரது விருப்பப்படியே சிவனடியாரின் திருவடி அருகில் சென்று அவரை வணங்கி நின்றார். அடுத்து நான் என்ன செய்ய வேண்டும் என்று இயற்பகை நாயனார் கேட்க, அதற்கு வந்த அடியவரோ, இந்த ஊரில் உள்ள உனது உறவினர்கள் மற்றும் இந்த ஊர்க்காரர்கள் அனைவரும் நான் உனது மனைவியை அழைத்து செல்வது தெரிந்தால் அவர்கள் இடையூறு செய்வார்கள். அதனால் இந்த ஊர் எல்லையை கடக்கும் வரை நீங்கள் எங்களுடன் துணையாக வர வேண்டும்னு சொல்றார். இந்த சிவனடியார் உடனே மனைவியையும் சிவனடியாரையும் முன்னே போகவிட்டார். பின்னே காவலாக சென்றார் நாயனார். இவர்களை உறவினர்களும் ஊர்க்காரர்களும் தடுத்து நிறுத்தினர். அவர்களை எல்லாம் வீழ்த்தி சிவனடியாருக்கு காவலாக ஊரின் எல்லையில் உள்ள சாய்க்காடு என்ற இடத்தை அடைந்தனர். இயற்பகை நாயனாரின் பக்தியின் உயர்வை கண்டு சிவனடியார் உருவிலிருந்த சிவபெருமான் மனம் மகிழ்ந்தார். தனது அடியார் வேடத்தை விடுத்து இயற்பகை நாயனாருக்கும் அவரது மனைவிக்கும் சிவபெருமான் ரிஷப வாகனத்தில் உமையாளுடன் காட்சி தந்து அருளினார். இறைவனது திருவருளால் அவ்விருவரும் சிவலோக பதவி பெற்றார்கள். அவர்களுடன் இயற்பகையாரின்
வாளுக்கு பலியானவர்களும் சிவலோகம் சென்றனர். இயற்பகை நாயனார் சிவபெருமானோடு ஐக்கியமானது மார்கழி மாதம் உத்திர நட்சத்திரம் இன்றைய தினம். அவரது குரு பூஜை பூம்புகார் திருச்சாய்க்காட்டில் உள்ள சாயாவனேஸ்வரர் கோவிலில் சிறப்பாக நடைபெறும். அந்த திருச்சாய்க்காட்டு இறைவனது திருநாமம் சாயாவனேஸ்வரர். இந்திரனின் தாயான அதிதிக்கு பூமியில் உள்ள சாயாவனேஸ்வரர் வழிபட வேண்டும் என்ற நீண்ட நாள் ஆசை. அந்த ஆசையை நிறைவேற்ற அவள் பூமிக்கு வந்தாள். தாயை காணாத இந்திரன் அவள் சாய்க்காட்டில் இருப்பதை அறிந்தான். இந்த தலத்தின் சிறப்பையும் உணர்ந்து கொண்டான். அவள் தினமும் இந்த தலத்தை தரிசிக்கும் வகையில் இந்த கோவிலையே தனது ஐராவத யானையை வைத்து தேர் பூட்டி இந்திரலோகம் இழுத்து செல்ல முயற்சித்தானாம். கோவிலை இழுத்ததுமே பார்வதி குயில் போல இனிமையாக கூவினாள். அம்பாளுக்கு குயிலினும் இனிமொழியம்மை என்ற திருநாமம். உடனே சிவன் தோன்றி, இந்திரா, இந்த கோவிலை தேவலோகம் கொண்டு சென்று வழிபட வேண்டும் என்று நினைக்காதே, இங்கு வந்து வழிபட்டு நலமடைவாயாக சொல்லி அருள் புரிந்தார். இவ்வளவு சிறப்புடைய இந்த சாயாவனேஸ்வரரை நாமும் இந்த தினத்தில் வணங்கி நலம் பெறுவோம். இயற்பகை நாயனார் திருவடிகள் போற்றி, அம்மையப்பன் மலரடிகள் போற்றி போற்றி. நல்லதே நடக்கும். நமஸ்காரம்.